हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 100 மூன்றாவது ஸ்லோகம். ஹிருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூவிலாசைஹி ஆனீலஸ்னிக்தபக்ஷ்மாவலி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விஷாலாருண கமலதலாகாரமாமுக்ததாரம் कारुण्यालोकलीला शिशिरितभुवनं क्षिप्यतां मय्यनाथे. हृद्यं पूर्ण अनुकंपा अर्णव मृदु लहरी चंचल भ्रूविलासैः आनील स्निग्ध पक्ष्म आवलि परिलसितं नेत्र युग्मं विभोते सान्द्रच्छायं विशाल अरुण कमल दल आकारं आमुग्ध तारं कारुण्य आलोक लीला शिशिरित भुवनं क्षिप्यतां मयि अनाथे. விபோ சர்வம் வல்லமை படைத்தவனே, பூர்ண நிறைந்த அனுகம்பா அர்ணவ கருணை கடலின் மிருது லஹரி மென்மையான சிறு அலைகள் போல் சஞ்சல மெல்லன அசையும் ப்ரூவிலாசைஹி புருவ நெறிப்புகளால் ஹிருத்யம் உள்ளங்கவர்வதும் ஆனீல ஸ்னிக்த கருநீல நிறத்துடன் மினுமினுக்கும் பக்ஷ்ம ஆவலி இமைகளின் ரோம வரிசைகளால் பரிலசிதம் அழகார்ந்து விளங்குவதும் சாந்திரச்சாயம் மிக ஒளிப்படைத்ததும் விஷால அகன்ற அருண கமல தல செந்தாமரை இதழ் போல் ஆகாரம் வடிவுடையதும் ஆமுக்த தாரம் மிக அழகிய கண்மணியுடையதும் காருண்ய ஆலோக கருணையுடன் நோக்குவதாகிய லீலா விளையாட்டாலேயே சிசிரித புவனம் உலகையெல்லாம் குளிர்விப்பதுமான தே உனது நேத்ரயுக்மம் திருவிழியினை அநாதேமயி காப்பார் யாரும் அற்றவனான என் மீது க்ஷிப்யதாம் செலுத்தப்படட்டும். பிரபோ, பூர்ணமான கருணைக்கடலின் மெதுவான அலைகளால் சலிக்கும் புருவங்களின் விளையாட்டால் உள்ளத்தை கவருகிறீர். கருத்து பளபளக்கும் அடர்ந்த இமை மயிர்களுடன் கூடி விளங்கும் பரந்த சிவந்த தாமரை இதழ் போன்ற அழகிய கண்களின் கருவிழிகளின் கருணை கூர்ந்த பார்வையின் லீலையால் உலகை குளிரச் செய்கிறீர். அப்படிப்பட்ட கண்களின் பார்வை அனாதையான என்மேல் விழட்டும்.